வீரசக்தி வீரமல்ல ஊமத்துறை பாண்டியன் உன்னை என்றைக்கு வணங்காத நாளிலே தாயே வருகின்றேன் அம்மா வருகின்றேன். நடிக்கும் கோயிலாங்குளம்பட்டியை சேர்ந்த ஜெயராமன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னடைவத்தி சிறப்பிக்கப்படுகிறது. பன்னாடுபட்டு கௌரவப்படுத்திய இவ்விழா கப்பியார்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாக பாசத்துக்குரிய அண்ணவர்கள் கருப்பண அண்ணன் அவர்களுக்கு கலை சொல்லும் நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் வளத்துக்கு என்ன கூட 7 துண்டமா வெட்டி போடலாம் சரித்தேன். உன்னையில எங்கிட்ட 7 துண்டமா வெட்ட முடியும். விடுற கீரிக்கு போட்டானா பாம்புக்கு போட்டானா சரி ஒரு மிளகாய் பெரிய சம்பா காய் அப்பா சந்தோஷம் ஏனென்றால் கோடை நாயக்கர் கொள்ளையிலும் மிக வல்லவர். ஆமா காப்பு கம்பளம் பேர் சொன்னால் கம்பளங்களே
எதிர்த்தவன் இவனும் இல்லை. மாமனாரே, எந்த கருவி? வடக்கே இமயமலை, தெற்கே கன்னியாகுமரி. நாங்கள் எந்த குமரி தெருவில் கட்டுறாங்க? எங்கயா? சரி, யாரை? உங்களையா? என்னைத்தானா? மொத்தமா மாமார்களே, உங்கள் மருமகளால் நாங்கள் ஊட்டி வளர்த்தவர், உரைக்காட்சி வளர்த்தவர், கம்பு வித்துக்கள் கத்தி வித்துக்கள் கற்றுக் கொடுத்தவர், மண்ணப்பட்ட மொத்தம் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டார்கள்? எதுல? சிறு வயதில் ஐயா பருவத்தில் என்னை பெற்றெடுத்த ஆறுமுக தாயம்மா தாங்கள் ஒப்படைத்துக் கொண்டார்கள். பால் மூட்டி தாளாட்டி எல்லா பக்குவம் செய்து வந்தவர்கள். என்ன பழம்? எப்படி எப்படி கொடுத்தீங்க? ஆறு போது இருந்தீங்க. அப்படியா? 1064 படித்தவர்களும் பாளையங்கோட்டை கஷ்டப்பட்டார். வட்டிக்காவது பணத்துக்காவது நெல் வாங்க சென்றவரும் வட்டிக்கு வாங்கினீங்களா? அள்ளி கொடுத்தார்களா? எப்படி வாங்கி வந்தீர்கள்? சரி, வேளாண்மை வீரர். சரி, என்ன செய்தார்கள்? தாங்கள் கேட்டீர்கள், கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஏழையா வட்டிக்கிட்டு கேட்டீங்க? சரி, தகாத வார்த்தைகள். அதுக்கு தாங்க என்ன தெரியுது பார்த்தோம். அப்பா ஏண்டி வட்டிக்கா துட்டுக்கா நெல் கொடு. சரி, அப்படின்னு கேட்டோம். நாங்கெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சி கம்பளங்கள் அப்படின்னு நாங்க சொன்னோம். சரி, சொன்னா அவர் என்ன தெரிவிக்க மாட்டோம்? என்ன தெரிவித்திருக்காங்க? பாருங்கள் இருக்கு இல்ல உண்மை அப்படின்னு சொல்லி இருக்கணும். 2 வார்த்தைகள், 2 வார்த்தை. ஆமா, அவர் கேட்கிறாங்க. என்ன கேட்டார்? பட்டையனுக்கு கல் எடுத்து உங்களுக்கு பல்ல உடைத்து என்ன தெரிவித்தீர்கள்? சொல்லி இருந்தும் கம்பளம் என்றால் சம்பளம் இல்லையா? அவர்கள் கொடுத்துட்டார்களா? தாங்கள் வாங்கி விட்டீங்களா? சரி, என்னையா நீங்களை மன்னிக்கணுங்க. வட்டிக்கு நிர்வாகி சென்று எடுத்தாரு. கடைக்கு சம்பளத்தை கொடுத்தவர் படைக்க வந்ததா பாண்டியத்தவர். வேலைக்கு சம்பளம் வேளாண்மை பட்டணம் காரணம் காரணமா இருந்தவன் பிள்ளை மகனா மந்திரம் நிறுவத்தாரா? என்ன நினைத்தேன்? நடந்த ராமநாத சண்டையில் மந்திரி அவர்களை விட்டு வந்த காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டோம் தாங்களிடம் ஏவி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள். என்ன தெரிவித்தேன்? செய்யுங்களா? அவர் சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்க வேண்டும்? தெரிவித்தார்களா? என்ன தெரிவித்தார்? நெல் கொடுத்தால் பாருங்கள். எனது அண்ணன். ஆமா, சரி, இல்லைன்னா திருப்பி வாங்க. எனது அண்ணன் கட்டளை, அவருடைய கட்டளை. சரி, நாங்கள் தெரிவித்தீர்கள். நான் என்ன தெரிவித்தேன்? நெல் கொடுத்தால் பாருங்கள், இல்லையென்றால் வென்று வாருங்கள். சரி, இல்லையென்றால் கொன்று வாருங்கள். கொன்று வாருங்கள் அப்படி ஏத்துங்க. இருதரப்பாக கூறியதனால தெரிவித்தோம். வட்டிக்காவது பணத்துக்காவது வாங்கி வாருங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்க விட்டால் தாங்கள் சாமர்த்தியங்கள் இருக்கின்றது. சரி, மந்திரியா நீங்க செஞ்சிட்டீங்க.
இந்த நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள் பேசுவார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தம்பி உமத்தனை கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்ற நாட்டு மக்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் ஐயா. தங்களை மன்னிப்பதெல்லாம் உண்மைதான். அப்படியா நெல்லை எங்கே வந்திருக்கிறார்கள்? அண்ணோட ஒரு வார்த்தை என்னது வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாவை சந்தித்து ஆறுதல் படித்துவிட்டு அப்படியானால் நாங்கள் சென்று வார்கள். அப்படியா விடுதலைக்கு பாடுபட்ட தங்கமா நாட்டின் விடுதலைக்கு இந்தியா விடுதலைக்கு பாடுபட்ட தங்கமா எங்கள் பெருமையை கண்டெடுத்த தங்கமா அழகு தெய்வமாக அழகு தெய்வமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஐயா. பெரும்படுகை கடவுள் என்று வணங்குவோம். தெய்வமாக போற்றுவோம். அன்பு மன்னராக அழகு தெய்வமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். பெரும்படுகை கடவுள் என்று வணங்குவோம். தெய்வமாக போற்றுவோம். திருச்சுழி காவல்துறை நண்பர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். உயர்திரு திருச்சுழி சார் வாயாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழா கபடியார்கள் அழைக்கின்றார்கள்.
தம்பி நான் நமது எல்லைப்புறத்தில் எதிர்கள் நமட்டம் இருக்கிறதாக எச்சரிக்கை இருக்கும் தருணத்தில் தாங்கள் என்னை அழைத்து வர சொன்னதாக நமது கம்பளவர்கள் சொல்ல தெரிந்து ஓடி வந்தார். உன்னை எதற்காக வரவேற்று தெரியுமா அண்ணா? நமது மந்திரமகன் காலத்துக்காக பாளையங்கோட்டை கட்டப்பட்ட நல்வாற்றவர்கள் மற்றத்தனமாக வேங்கை சமான வெள்ளாண்டி குடும்பம் கல்வி சமான கல்பத்தவர் பணக்கார பாண்டியத்தம் 3 பேர்கள் 136 கோடி நெல்லை கொள்ளை சுமந்து விட்டார்கள். இது காரணம் உன்னத்திருக்காரு என்ன தெரிவித்தார்களா? அண்ணா நான் என்ன தெரிவித்தேன்? வட்டிக்காவது பணத்துக்காவது வாங்கி வாருங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் சாமர்த்தியமாக வென்று வாருங்கள். இந்த வார்த்தை தான் தெரிவித்தேன் அண்ணா. அண்ணா இது காரணம் இதுவரை தாங்களை அறியாதமும் ஏதோ நான் செய்திருக்கின்றேனா? அப்படி செய்து வர எனது மனம் சம்மதிக்குமா என்பது தாங்களும் அறிந்த விஷயம் தானே அண்ணா. அண்ணா தம்பி அப்படியானால் இந்த காரணம் மந்திராலயத்தை நமது மந்திரரை ராமநாதன் கலவரத்தை வீட்டில் வைத்து சரித்திரமாக நமது கமலவர்கள் ஏவிட்டு வரைக்கும் பார்த்துக்கிறார் நமது மந்திரவர்கள். அப்படியா அண்ணா ஒரு வரவை எதிர்பார்த்து மாற்றவங்க